ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம். இது உங்க ஆன்மீகவியல் ஆர்கே சேனல். நான் உங்கள் முத்தமிழ். திருமணம் முடிஞ்ச உடனே மாப்பிளையும் பொண்ணையும் மண்டபத்தை விட்டு வெளியே அழைச்சிட்டு போய் நல்ல வெயில்ல வானத்து பக்கம் கைய காட்டி அருந்ததி நட்சத்திரம் தெரியறதான்னு ஐயர் கேட்பாரு. அவங்களும் என்ன ஏதுன்னு தெரியாம, இது என்ன சடங்குன்னு புரியாம, இதுக்கு பின்னாடி ஏதாவது அறிவியல் இருக்கா இல்லையான்னு புரியாம தெரியறது அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. அதோட அந்த சடங்கு முடிஞ்சதுங்க. ஆனா நம்ம சேனல்ல ஆன்மீகம்ங்கிறது வெறும் மூட நம்பிக்கையா, இல்ல ஆன்மீகத்துல அறிவியல் இருக்கா, இல்ல ஆன்மீகம் தந்த கொடைதான் அறிவியலா அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்க்க போறோம். அந்த வரிசையில இன்னைக்கு இந்த அருந்ததி நட்சத்திரம்னு ஒண்ணு இருக்கா? வானத்துல எவ்வளவோ கோடி நட்சத்திரங்கள் இருக்கும்போது ஏன் இந்த அருந்ததியை மட்டும் அவங்க குறிப்பா சுட்டி காட்டுறாங்க? அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் விளக்கம் என்ன? இது அறிவியலா இல்ல மூட நம்பிக்கையா? உண்மையிலேயே வானத்துல இந்த அருந்ததி நட்சத்திரம் இருக்கா? அப்படி இருந்தா அது எந்த இடத்துல இருக்கு? அதை எல்லாரும் ஈஸியா எப்படி கண்டுபிடிச்சு எந்த இடத்துல இருக்குங்கறத எளிய முறையில உங்களுக்கு விளக்கி சொல்ல போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த அருந்ததி நட்சத்திரத்தை பத்தி மேல நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த அருந்ததினா யாரு, அவங்களோட கதை தான் என்ன அப்படின்னு பாப்போம். சில பல யுகங்களுக்கு முன்னாடி மனுஷங்கள் தோன்றி இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அறிவியலையும் மருத்துவத்தையும் வான சாஸ்திரத்தையும் யோக சாஸ்திரத்தையும் கத்துக் கொடுக்கறதுக்காக இந்த 7 ரிஷிகளும் உலகத்துல உள்ள 7 மூலைக்கும் போய் அந்த ஞானத்தை மனிதர்களுக்கு பரப்புனாங்க, சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த 7 ரிஷிகளை சப்த ரிஷிகள்னு சொல்லுவாங்க. இந்த சப்த ரிஷிகள் 7 பேரும் ஒரே வயித்துல பிறந்த 7 பெண்களை ஒவ்வொருத்தரும் மனம் முடிச்சுக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க சமயத்துல அந்த பக்கமா வந்த அக்னி இந்த 7 பெண்களையும் பார்த்து அவங்க அழகுல மயங்குறாரு, அவங்க மேல காதல் கொள்றாரு. இவரோட ஆசைய அந்த பெண்கள்கிட்ட போய் தெரிவிக்கும் போது அவங்க அதை நிராகரிக்கிறாங்க. இதனால மனம் உடைஞ்சு போய் அவர் ரொம்ப வருத்தத்துல சுத்திட்டு இருக்காரு. அதே சமயத்துல இந்த அக்னி மேல காதல் கொண்ட ஸ்வாகாங்கிற பெண்ணு அக்னிய மனம் முடிக்கணும்னு நிறைய முயற்சி பண்றாங்க. ஆனா அவரு இந்த 7 சகோதரிகளும் தனக்கு கிடைக்கலங்கிற வருத்தத்துல அவர் அலைஞ்சிட்டு இருக்க சமயத்துல அந்த அக்னியை அடையறதுக்காக ஸ்வாகா அந்த 7 பெண்களோட உருவமா மாறி அந்த அக்னியை மனம் முடிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. அந்த முயற்சியில கிட்டத்தட்ட வெற்றி அடைகிறாங்க. அந்த 7 சகோதரிகள்ல 6 சகோதரிகளோட உருவத்தை இவங்களால எடுக்க முடியுது. 7வது சகோதரியோட உருவத்தை மட்டும் இவங்களால எடுக்க முடியல. அந்த 7வது சகோதரி தவ வலிமையிலையும் ஞானத்திலையும் பக்தியிலையும் சிறந்து விளங்குனாங்க. அவங்களோட உருவத்தை மட்டும் ஸ்வாகாவால எடுக்கவே முடியலங்க. அந்த 7வது சகோதரி தான் நம்ம கதையோட நாயகியான அருந்ததி. அவங்களோட கணவர் தான் சப்தரிஷிகள்ல ஒருவரான வசிஷ்டர். சோ ஸ்வாகா என்ன பண்றாங்கன்னா இந்த 6 சகோதரிகளோட உருவத்தை எடுத்து அக்னி கிட்ட போய் அவரை மனம் முடிச்சுக்க ஆசைப்படுறதா சொல்றாங்க. அக்னி தேவனும் உடனே சந்தோஷப்பட்டு அவங்க 6 பேத்தையும் மனம் முடிச்சுக்கிறாரு. அவங்களுக்கு இடையில அக்னி தேவனால ஒரு குழந்தை பிறக்குது. அந்த அக்னி இந்த 6 சகோதரிகள் தான் தன்னுடைய மனைவிமார்கள் நினைச்சு அவங்கள தேட ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு பயந்து அந்த 6 ரிஷிகளும் அவருடைய மனைவிமார்களை அக்னி கண்ணுல இருந்து மறைச்சு அவங்களோட பெற்றோர் வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. ஆனா அருந்ததியை மட்டும் அவரால் எதுவுமே பண்ண முடியல. தவ வலிமையிலையும் சக்தியிலையும் ஞானத்திலையும் சிறந்து விளங்கின அருந்ததிய அக்னியால ஒண்ணுமே பண்ண முடியல. இவங்க எல்லாரும் நட்சத்திரமா மாறி பல கோடி ஆண்டுகள் வாழ்ந்துட்டு வந்தாங்க அப்படிங்கறது தான் இந்த புராண கதை. மேலோட்டமா பார்த்தா இன்னைக்கு வர 100 படங்கள்ல 99 படங்களோட கதை இதுதாங்க. ஒரு ஹீரோ, ஒரு ஹீரோயின், ஒரு வில்லன், ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி, ஒரு முக்கோண காதல் கதை. ஆனா இந்த கதையை மேலோட்டமா பார்க்காம உள்ளார்ந்த கருத்தோட நாம உத்து நோக்கணும்னா இந்த கதைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அறிவியலும் சத்தியார்த்தமான விஷயம் என்னன்னு நம்ம உத்து நோக்கினா மட்டும்தாங்க தெரியும். இந்த இடத்துல ஒரு ஆங்கில வார்த்தையோட அர்த்தம் என்னன்னு பார்த்துட்டு பின்னாடி அந்த கதைக்கு போலாம். அந்த ஆங்கில வார்த்தை என்னன்னா பெர்சானிபிகேஷன். அதாவது மனிதர்களோட பண்புகளை மனிதர்கள் அல்லாதவைகள் மேல ஏற்றி சொல்லுதல் தான் பெர்சானிபிகேஷன். இந்த இடத்துல இந்த நட்சத்திரங்களுக்கு தான் மனிதர்களோட பெர்சானிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. அந்த 7 ரிஷிகள்ங்கிறவங்க உர்சா மேஜர்ங்கிற நட்சத்திர கூட்டத்துல இருக்கிற தி பிக் டிப்பர்ங்கிற கரண்டி போல உருவம் உள்ள அந்த 7 நட்சத்திரங்களை தான் 7 சப்த ரிஷிகள்னு சொல்றாங்க. அந்த கரண்டியோட கைப்பிடியில நடுவுல இருக்கிற நட்சத்திரத்தை தான் வசிஷ்டர்னு சொல்றாங்க. இத மேற்கத்திய அறிவியல்ல மிசார்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் ஊத்து பார்த்தோம்னா அந்த வசிஷ்டர் நட்சத்திரத்துக்கு பக்கத்திலேயே இன்னொரு நட்சத்திரம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இதுதான் அருந்ததி நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. மேற்கத்திய முறையில ஆல்கோர்னு சொல்லுவாங்க. இந்த நட்சத்திர கூட்டத்துக்கு கொஞ்சம் தள்ளி பார்த்தோம்னா அங்கதான் வேட்டைக்காரன் சொல்லப்படுற ஓரையான் கான்ஸ்டலேஷன் நம்மளால பார்க்க முடியும். இந்த ஓரையான் நட்சத்திர கூட்டத்துல தான் மிருகசீரிஷம்ங்கிற நட்சத்திரமும் சிவனோட அக்னி ஸ்வரூபமா கருதப்படுற திருவாதிரை நட்சத்திரம், அதாவது திரு ஆதி ஓரை நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அதுல கடைசியா வர ஓரைங்கிற வார்த்தையை எடுத்துதான் இந்த நட்சத்திர கூட்டத்துக்கு மேற்கத்திய முறையில ஓரையான் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த ஓரைங்கிற வார்த்தத்துக்கு ஒருவேளை உங்களுக்கு அர்த்தம் தெரியாம இருந்திருந்தா, ஓரைனா இங்கிலீஷ்ல ஹவர்னு சொல்லுவாங்க, தமிழ்ல 1 மணி நேரத்தை ஓரைன்னு சொல்லுவாங்க. உங்க தமிழ் கேலண்டரை எடுத்து திருப்பி பாத்தீங்க
பாத்தீங்கன்னா பின்னாடி ஓரை சாஸ்திரம்னு ஒரு கேலண்டரே இருக்கும், அதை உங்களால பார்க்க முடியும். சோ இந்த நட்சத்திர கூட்டத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை நாம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு வேட்டைக்காரன் ஒரு கையில கேடயமும் இன்னொரு கையில ஒரு ஆயுதமும் வச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்த வேட்டைக்காரனோட கண் பார்வைக்கு நேரா நம்ம பார்த்தோம்னா அங்க தொலை தூரத்துல 6 நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு நட்சத்திர கூட்டத்தை நம்ம பார்க்க முடியும். இதுக்கு பிளியாடிஸ் நட்சத்திர கூட்டம்னு சொல்லுவாங்க. இந்த 6 நட்சத்திரங்களை தான் கார்த்திகை பெண்கள்னு சொல்லுவாங்க. சான்ஸ்கிரிட்ல கீர்த்திகா நட்சத்திரம்னு, தமிழ்ல கார்த்திகை நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இதுதாங்க முருகனோட நட்சத்திரம். இந்த வேட்டைக்காரன் சொல்லப்படுற நட்சத்திர கூட்டத்திலிருந்து இந்த பிளியாடிஸ் நட்சத்திர கூட்டம் தூரமா விலகி போயிட்டே இருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி நாம பார்த்த கதையையும் இப்போ இந்த நட்சத்திரங்கள் பொருந்தி இருக்கிற இடத்தையும் இந்த 6 பெண்கள்னு சொல்லப்படுற பிளியாடிஸ் நட்சத்திர கூட்டம் தூரமா விலகி போறதையும் அதை துரத்திக்கிட்டே வேட்டைக்காரன் சொல்லப்படுற ஓரையான் நட்சத்திர கூட்டம் அதை துரத்திட்டே பின்னாடி போறதையும் இந்த 7 சப்தரிசிகள் கொண்ட நட்சத்திர கூட்டம் இருக்கிறதையும் அந்த 7 சகோதரிகள் உள்ள நட்சத்திர கூட்டத்துல 6 பேர் மட்டும் பிளியாடிஸ் நட்சத்திர கூட்டத்துல சேர்ந்து போறதையும் ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டும் அதுல வசிஷ்டர்னு சொல்லப்படுற மிசார் நட்சத்திரம் பக்கத்திலேயே அருந்ததிங்கிற நட்சத்திரம் கூட இருக்கிறதையும் திருவாதிரை நட்சத்திரம் ஓரையான் கான்ஸ்டலேஷன்ல இருக்கிறதையும் திருவிளையாடல் புராணத்துல சிவனோட நெற்றிக்கண்ணில் இருக்க அக்னியில இருந்து பிறந்தவர் தான் முருகன்கிறதையும் முருகனுக்கு இன்னொரு பெயர் கார்த்திகேயன்கிறதையும் இந்த கார்த்திகேயனை கார்த்திகை பெண்கள்ங்கிற 6 பேர் வளர்த்திருத்ததையும் இந்த பிளியாடிஸ் நட்சத்திர கூட்டத்தில் இருக்கிற மிகவும் பிரதானமா தெரியக்கூடிய 6 நட்சத்திரங்களையும் வச்சு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் ஒற்றுமையா இருக்கிறத உங்களால பார்க்க முடியுதா? இந்த கீர்த்திகான்னு சொல்லப்படுற கார்த்திகேயன்கிற நட்சத்திரத்தை நம்ம உத்து நோக்கணும்னா மற்ற நட்சத்திரங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது இளமையான நட்சத்திரம்னு சொல்றாங்க. இது டெலஸ்கோப் வச்சு நம்ம உத்து நோக்கும் போது அந்த நெபுலான்னு சொல்லப்படுற அதை சுத்தி இருக்கிற நட்சத்திர துகள்கள் எல்லாம் வசீகரிக்கக்கூடிய நீல நிறத்துல இருக்கு. கார்த்திகேயனான முருகனை கூட இளமையானவர்னு சொல்றாங்க. அவர் வச்சிருக்கிற வாகனமான மயில் கூட அழகான வசீகரிக்கக்கூடிய நீல நிறத்துல இருக்குன்னு சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் ஒற்றுமை இருக்கா? இதுதான் அதுவா அதுதான் இதுவான்னு கேட்டா எனக்கு தெரியாதுங்க. ஆன்மீகத்துக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலையும் அறிவியலுக்கு பின்னாடி இருக்கிற ஆன்மீகத்தையும் எடுத்து உங்க முன்னாடி வைக்க வேண்டியதுதான் என்னுடைய வேலை. முடிவெடுக்க வேண்டியதெல்லாம் நீங்க தாங்க. இந்த ஆன்மீக கதைக்கும் இந்த அறிவியல் விளக்கத்துக்கும் ரெண்டுக்கும் ப்ரூஃப் இருக்கான்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த கதைக்கு உண்டான ப்ரூஃப் இந்த கதைக்கு உண்டான நிரூபணத்தை நீங்க நிறைய இடத்துல பார்க்க முடியும். ரிக் வேதத்துல 1வது மண்டலத்துல 93வது சூக்தத்துல 6வது பாடல்ல இந்த நட்சத்திர தொடர்பை பற்றி எழுதியிருக்காங்க. பிருகதாரண்ய உபனிஷத்துல மண்டலம் 2 சூக்தம் 2 4வது பாடல்ல இருந்து 6வது பாடல் வரைக்கும் இத பத்தி சொல்லி இருக்கிறாங்க. பாகவத புராணத்துல 9வது மண்டலத்துல 22வது அத்தியாயத்துல இத பத்தி சொல்லி இருக்கிறாங்க. கதைக்கான ப்ரூஃப் நம்ம பார்த்துட்டோம். உண்மையா நான் சொன்ன நட்சத்திரங்கள்லாம் இந்த வானத்துல இருக்கா? அதை என்னால வெறும் கண்ணால டெலஸ்கோப் உதவி இல்லாம நான் பார்க்க முடியுமான்னு கேட்டா நிச்சயமா பார்க்க முடியுங்க. அது எப்படின்னா உங்களுடைய மொபைல் போன் வச்சே நம்ம பார்க்க முடியுங்க. அது எப்படின்னு நான் இப்ப சொல்றேன். உங்களோட ஆண்ட்ராய்டு போன் எடுத்துக்கோங்க, அதுல பிளே ஸ்டோருக்கு போங்க. பிளே ஸ்டோர்ல ஸ்கை வியூ ஃப்ரீன்னு சர்ச் பண்ணுங்க. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கங்க. உங்க லொகேஷன் ஆன் கொடுத்துக்குங்க. ஆப்பை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திர கூட்டம் மட்டும் இல்லைங்க, வானத்துல இருக்கிற எல்லா நட்சத்திர கூட்டமும் அது எந்த இடத்துல இருக்கு, அதை எப்படி நம்ம பார்க்க முடியும், எந்த நேரத்துல நம்மளால பார்க்க முடியுங்கிற டீடைல் சொல்லிருங்க. நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கிற கண்ணால பார்க்கக்கூடிய அனைத்து நட்சத்திரங்களையும் கோள்களையும் கொஞ்சம் பிரதானமா தெரியக்கூடிய செயற்கைக்கோள் கூட அது எங்க இருக்குங்கிற லொகேஷனை காட்டுங்க. சுனிதா வில்லியம்ஸ் இப்ப சுத்தி வந்துட்டு இருக்கிற இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கூட எந்த நேரத்துல அது எந்த இடத்துல வரும், அதோட பாதை என்னன்னு பார்க்க முடியுங்க. இந்த கோள்களோட நட்சத்திரங்களோட பாதை என்ன, எந்த நேரத்துல அது எங்க இருக்குங்கிற டீடைல்ஸ், இப்படி பல விஷயங்களை இந்த ஆப்ல நம்மளால பார்க்க முடியுங்க. குழந்தைகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இதை பாக்குறாங்க, விரும்பி சந்தோஷமா பாக்குறாங்க, ரொம்ப ஆர்வமா இதை கவனிக்கிறாங்க. அவங்க வானத்தை பத்தி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்கள அதை தூண்டும் விதமா இருக்கு. இந்த ஆப்பை நீங்களும் டவுன்லோட் பண்ணி இந்த அற்புதமான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க பாத்துக்க முடியும். இந்த விஷயங்களை உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லி தர முடியும். சோ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் சர்ச் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அதுல உர்சா மேஜர்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சப்தரிஷி மண்டலத்துல உள்ள 7 நட்சத்திரங்களை நம்மளால வெறும் கண்ணால ஈஸியா பார்க்க முடியுங்க. கொஞ்சம் நல்லா உத்து நோக்கணும்னா அருந்ததி நட்சத்திரமும் வசிஷ்டர் நட்சத்திரத்துக்கு பக்கத்திலே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுங்க. மறுபடியும் சர்ச் பட்டன் கிளிக் பண்ணி ஓரையான் கான்ஸ்டலேஷன் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வேட்டைக்காரன் மாதிரி தெரியுற அந்த ஓரையான் கான்ஸ்டலேஷன் நம்ம பார்க்க முடியும். சர்ச் பட்டனுக்கு போய் பிளியாடிஸ் நட்சத்திரம் சொல்லி டைப் பண்ணீங்கன்னா பிளியாடிஸ் நட்சத்திர கூட்டத்தை அது உங்களுக்கு காட்டிடும். இப்போ பூமி இருக்கிற பொசிஷன்ல சில நேரம் சில நட்சத்திரங்களை உங்களால பார்க்க முடியாம கூட போகலாம். ஆனா அதை பத்தி கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா எந்த நேரத்துல அதை பார்க்க முடியும்னு கொஞ்சம் கூகுள் சர்ச் பண்ணீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சு அந்த சமயத்துல அந்த மாதங்கள்ல உங்களால நல்லா பார்க்க முடியுங்க. பார்க்க முடியும் நீங்க சொல்றீங்க, கல்யாணம் முடிஞ்ச கையோட ஐயா அழைச்சிட்டு போய் அவர் காட்டும் போது நமக்கு தெரியலையேன்னு கேக்குறீங்க. அது எனக்கு புரியுது. அந்த சமயத்துல நீங்க எதை வச்சிருந்தாலும் அதை நிச்சயமா பார்க்க முடியாதுங்க. ஏன்னா பகல் நேரத்துல நட்சத்திரங்கள் தெரியாது. அப்படியே இப்படி ஒரு சடங்கு வச்சிருக்காங்கன்னு நீங்க கேக்குறீங்களா? கரெக்டுங்க. பொதுவா அந்த காலத்துல திருமணங்கிறது ஒருத்தவங்களோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம். அது ரொம்ப ஒரு ஆஸ்பிசியஸான நல்ல நேரத்துல தான் பண்ணுவாங்க. 99% பிரம்ம முகூர்த்தத்துல தான் பண்ணுவாங்க. அந்த நேரத்துல
திருமணம் பண்ணியிருந்தா, உங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிற அந்த ஐயருக்கு இத பத்திய ஞானம் இருந்தா, வானத்துல அருந்ததி நட்சத்திரம் எங்க இருக்குன்னு கொஞ்சம் ஹோம்வொர்க் பண்ணி அவரு தெரிஞ்சு கரெக்டான திசையில கைய காட்டினார்னா நிச்சயமா பார்க்க முடியும். அதெல்லாம் சரிங்க, இந்த அண்டத்துல எவ்வளவோ நட்சத்திரங்கள் இருக்கும்போது, எவ்வளவோ ஜோடி நட்சத்திரங்கள் இருக்கும்போது, ஏங்க இந்த வசிஷ்டர் அருந்ததி நட்சத்திரத்தை குறிப்பா நம்ம பார்க்கணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த அருந்ததி வசிஷ்டர் நட்சத்திரத்தை ஜோடி நட்சத்திரங்கள்னு சொல்லுவாங்க. இது மாதிரி இருக்கிற நட்சத்திரங்களை அறிவியல் முறையில பைனரி ஸ்டார்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மிசார் அல்கோர்னு சொல்லப்படுற அருந்ததி வசிஷ்டர் நட்சத்திரம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசங்க. அது என்னன்னா, இந்த அருந்ததி நட்சத்திரம் வசிஷ்டர் நட்சத்திரத்தையும், வசிஷ்டர் நட்சத்திரம் அருந்ததி நட்சத்திரத்தையும் சுத்தி வருதுங்க. இந்த ரெண்டு நட்சத்திரங்களும் ஒரு ஒளியாண்டு தூரம் பிரிஞ்சிருந்தாலும் நிறைய விஷயங்கள் இதுங்க ரெண்டுங்களுக்கும் இடையில ஒற்றுமை இருக்குங்க. இந்த ரெண்டு நட்சத்திரங்களோட பரு எடை பாத்தீங்கன்னா ஒரே மாதிரிதான் இருக்கும். இந்த ரெண்டு நட்சத்திரங்களோட ஆரம் அல்லது விட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதாங்க இருக்கும். இவைகளோட உஷ்ணம் கூட கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதாங்க இருக்கும். இப்படி நிறைய ஒற்றுமைகள் இருக்குங்க. புதுசா கல்யாணம் ஆன மாப்பிளையும் பொண்ணும் இந்த ரெண்டு நட்சத்திரங்கள் மாதிரி நிறைய விஷயங்கள் ஒற்றுமையா இருக்கணுங்கிறதும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பின் தங்கிடாம ஞானத்திலையும் அறிவுலையும் கான்டெம்ப்ளேட்டிங்கா இருக்கணும்னு, குடும்பம்ங்கிற ஒரு மையப்புள்ளியில ஒரே குறிக்கோளோட ரெண்டு பேரும் சுத்தி வரணும்னு, வேற யாராலையும் இந்த ஜோடியை பிரிச்சிட முடியாத அளவுக்கு அறிவுலையும் திறமையிலையும் ஞானத்திலையும் சிறந்து விளங்கணும்னு, இந்த நட்சத்திரங்கள் மாதிரி பல லட்சம் வருஷங்கள் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு புதுமண தம்பதிகளுக்கு ஒரு விளக்கமா எடுத்து சொல்றதுக்காகத்தான் இந்த ஒரு சடங்கும் சம்பிரதாயத்தையும் வச்சாங்க. அது இன்னைக்கு அதோட குறிக்கோள் மறந்து போய் அது வெறும் ஒரு மூட நம்பிக்கையாவும், அது இன்னைக்கு வெறும் ஒரு சடங்கு சம்பிரதாயமா தான் அது இருக்குதுங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த மிசார் நட்சத்திரமும் அல்கோர் நட்சத்திரமும் ஒருத்தவங்க சுத்தி முடிக்கிறதுக்கு பல ஆயிரம் வருஷங்கள் ஆகுங்க. ஒரு சுத்தி முடிக்க பல ஆயிரம் வருஷங்கள் ஆகுங்கிறது ஒரு மனுஷனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்குங்க? சராசரியா ஒரு மனுஷனோட ஆயுட்காலமே 60 இருந்து 100 வருஷம் தானுங்க. அப்படி இருக்கும்போது இப்படி பல ஆயிரம் வருஷங்கள் எடுத்துக்கிற வான நிகழ்வை ஒரு மனுஷனால எப்படி அதை தன் ஒரு ஆயுட்காலத்துக்குள்ளார பார்த்து கண்டுபிடிச்சு தெரிஞ்சிருக்க முடியும்? கம்ப்யூட்டரோ புத்தகங்களோ மத்த டேட்டாவை சேவ் பண்ணி வைக்கக்கூடிய டிவைஸ்களோ இல்லாத அந்த சமயத்துல இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை எப்படி பல தலைமுறைக்கு கடத்தி இருக்க முடியும்? இந்த கதைக்கும் வானத்துல நமக்கு தெரிகிற நட்சத்திர கூட்டத்துக்கும் உள்ள தொடர்பையும், நம்ம சம்பிரதாயத்துல ஏன் இதை ஃபாலோ பண்றாங்க, ஏன் திருமணத்துல இந்த ரெண்டு விஷயத்தையும் கொண்டு வந்து வச்சிருக்க கூடும்ங்கிறதையும் எனக்கு புரிஞ்ச அளவுக்கு உங்க முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டேன். இது அறிவியலா ஆன்மீகமா? அறிவியலும் ஆன்மீகமும் வேற வேறையா, இல்ல ஆன்மீகம் தந்த கொடைதான் அறிவியலா அப்படின்னு முடிவெடுக்க வேண்டியது நீங்க தாங்க. ஜெர்க் ஆகாம ஜாம் ஆகாம உங்களுக்கு சொல்ல வந்த விஷயத்த கரெக்டா சொல்லிட்டேங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய ஆன்மீக அறிவியல் விஷயங்களை உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செய்து என்ன ஊக்குவிக்கிற விதமா ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிங்க. நன்றி.